ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம நிலத்தில் விளைஞ்ச முலாமழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த முலாமழம் எப்படி சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் யாரெல்லாம் முலாமழம் பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் நிலத்தில் நட்டு வச்சு சாப்பிட்றதுனா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இந்த முலாமழத்தில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீர் சத்து இருக்குங்க. இந்தமாரி வெயில் காலத்தில் நீங்கள் இந்த முலாமழம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது ஜூஸ் போட்டு குடிச்சின்னா பக்காவாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு செடி இருக்குது பாருங்கள், இதுலேயும் நல்லா காய வச்சுருக்கு. இந்த முலாமழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ இருக்குது. அது இல்லாமல் இரும்பு சத்து நிறைய நிறைஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. இந்த செடியிலே இதான் முதல்ல வச்சுருக்கு பாருக்குது. பக்கத்துலேயே சூப்பராக இருக்குது பாருங்கள், அந்த கோடுலாம் வடிவம். பக்கத்தில் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள், இன்னொரு பிஞ்சு பக்கத்துலேயே இன்னொரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த செடியில் பார்த்திங்கன்னா மூணு காய் வச்சுருக்கு. சரி வாங்க, பக்கத்தில் ஒரு செடி இருக்கும், அங்கே போய் பார்ப்போம். இங்கே இதோ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பூ இப்போ தாங்க வச்சுருக்கு. இது இன்னும் ஒரு 1 வீக்கில் 2 வீக்கில் பிஞ்சு வந்துடும். சரி, பக்கத்தில் இதோ பாருங்கள், இங்கே ஒரு காய் தெரியுது. இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னுமே பெருசாகும் பாருங்கள். நல்லா பச்சையாக இருக்குது, அந்த சாம்பல் நிறம் இன்னும் வரலை. இது இன்னும் பெருசாகும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். இல்லைங்க, வேறு எங்கேயும் வைக்கல போல், பூ தாங்க வச்சுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நாளில் காய் வந்துடும். ஸோ பக்கத்தில் பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் தெரியல. ஆனால் இங்கே இதுக்கு முன்னாடியே ஒரு காய் பெருசாக வச்சுது, அறுத்து சாப்பிட்டுட்டோம். அது வீடியோ எடுக்கலை. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்னங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த காய். இங்கே பாருங்களேன், இப்போ வெடிப்போடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இது வளர்ந்தால் தான் தெரியும், வளருமா இல்லை இது அப்படியே காய்ஞ்சி போயிடுமான்னு தெரியலங்க. சரி, இப்போது பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இங்கே வேறு எதுவும் வைக்கல. சரி வாங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே போகலாம். அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு காய் நல்லா சாம்பல் நிறம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்தில் கண்டிப்பாக நல்லா பெருத்து பழுக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு. இந்த செடியிலே இது ஒன்று தாங்க வச்சுருக்கு, வேறு எங்கேயும் வைக்கல. அதாவது இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, அதனால் இதுக்கப்புறம் நிறைய காய் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நட்டு வச்சுருந்தேன் ஏற்கனவே. அது நிறைய வச்சிச்சு. நாங்கள் அதை அறுத்து சமைச்சிட்டோம். இப்போ ஒன்று தான் கிடக்கு பாருங்களேன். நெடுக்கவே வெண்டைக்காய் செடி தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வளராதுங்க, சின்ன இதுவிலே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி பெருசாக நீட்டாக இருக்குது. இங்கே இங்கே ஒன்று. இதுவும் முதல்ல பார்த்ததும் இதுவும் ஒரே நாளில் வச்சுதுங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக அந்த வெடிப்பு அந்த கோடுலாம் இருக்குது. இதுவும் நல்லா ஒரு வாரத்திலே பழுத்துடும். இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அதாவது பாசி பயிர்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவும் சாப்பிட்லாம். இதை நல்லா காய்ஞ்ச பிறகு அந்த பச்சை பயிரை எடுத்து நம்ம அவிச்சு சாப்பிட்லாம், இல்லை பச்சையாக ஊற வச்சு மிளகட்டி சாப்பிட்லாம். இதில் நிறைய சத்து இருக்குது. உங்களுக்கே தெரியும் பச்சை பயிரில் எவ்வளோ சத்து இருக்குன்னு. இங்கே வாங்கலாம், அது எப்படி விளையும், அதாவது அது காய்ஞ்ச பிறகு அது உள்ளேருந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அது ஒன்று காஞ்சி போய் நல்லா கருப்பாக இருக்குங்களா, இதுதான் அந்த நெத்துன்னு சொல்லுவாங்க. இது காஞ்சி நல்லா இப்போது நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ் குத்து அழுத்தோம்னா போதும். பாருங்களேன், எப்படி அதுவே தோல் உறிஞ்சிக்கும். இப்போ அது உள்ளே தான் இருக்குது. இதுதான் அந்த பாசி பயிறு. இதை பச்சை பயிறுன்னு சொல்லுவோம் நாங்கள். பாருங்கள், இங்கே போகிற வழியில் இன்னொன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பூ இப்போ தான் சின்னதாக வைக்கிது, பூ வச்சு காய். இந்த செடியில் தாங்க முதல்ல வச்சு பெரிய பழமாக ஒரு 2 பழம் வச்சுச்சு. அதை நாங்கள் அறுத்து சாப்பிட்டுட்டோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், தனியாக ஒரு கொத்தரக்காய் செடி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய செடி ஃபுல்லாக கொத்தரக்காய் இருக்குது பாருங்கள். முலாமழம் பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே பரோட்டா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு போட போகிறேன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி